தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மத்தேயுடைய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 5 இறை வசனங்கள் 13 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண் உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்ப்பற்று போனால் எதைக் கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை. மாறாக விளக்குத் தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 5ஆம் வாரம் பிப்ரவரி 8ஆம் தேதி 2026ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்மள எல்லாத்தையும் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க சொல்றாரு. ஓகேங்களா? ஏன்? ஒரு உப்பு தான் மற்ற விஷயங்களுக்கு உவர்ப்புத்தன்மையை கொடுக்கக்கூடியது. அந்த உப்பே உவர்ப்பு இல்லாம போயிடுச்சுன்னா வேற எதை வச்சு அந்த உப்பை உவர்ப்பாக்க முடியும்? அதுல என்ன தெரியுது? ஒரு கிறிஸ்தவர்களாகிய கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவராகிய நாம தான் என்ன பண்ணோம்? மற்றவர்களுக்கு எப்படி வாழணும், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கணும். அப்படிப்பட்ட நாமளே கெட்டவங்களா வாழ்ந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு யூஸும் கிடையாது. ஓகேங்களா? அது என்ன பண்ணுவான்? மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒளியா இருக்கணும். நமக்கு எல்லாமே தெரியும், கடவுளை பற்றி தெரியும். ஓகேங்களா? கடவுள் காட்டின வழியில் நடக்கிற போது நாம் எப்படி இருக்கணும்? மற்றவர்களுக்கும் அது நம்ம ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். மற்றவர்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். அப்படி வாழ்ந்து காட்டும்போது தான் அவங்க, ஓ, அப்போ இவங்க மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி நம்மளை மாதிரி அவங்க வாழ்வாங்க. ஓகேங்களா? ஸோ நாம் மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்கணும். ஒளி என்ன கொடுக்குதோம்? வழிகாட்டும். இப்படி போகணும் அப்படின்னு வழிகாட்டும். ஏன்னா எவ்வளவோ மக்கள் எப்படி வாழணும்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? எவ்வளவோ இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நாம் ஒரு வழிகாட்டியாக இருந்தோம் அப்படின்னா தான் நாமள கிறிஸ்துவன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? உப்பாகவும் ஒளியாகவும் இருப்போம். கடவுளுடைய வல்லமையை நாம வெளிப்படுத்துவோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கு புகழ். இயேசுவின் நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.